ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சைவர் A to C ஷீட்டில் இருக்கிற பேசிக் செக்ஷனில் இருக்கிற கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். அதில் நோ பேசிக் மேத்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் கவுண்ட் டிஜிட்ஸுங்கிற கொஷினை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பரில் இருக்க டிஜிட்ஸில் எத்தனை டிஜிட்ஸ் அந்த நம்பரே டிவைட் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதோட கவுண்ட்டை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 12ன்னு ஒரு நம்பர் இருந்தால் 12ல் 2 டிஜிட்ஸ் இருக்கும். அந்த 2 டிஜிட்ஸுமே 12 டிவைட் பண்ணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து 2. அதுக்கப்புறம் 2446ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் 4 டிஜிட்ஸ் இருக்குது. இந்த 4 டிஜிட்ஸில் 2 மட்டும்தான் இந்த நம்பரை டிவைட் பண்ணும். ஸோ ஒரே ஒரு டிஜிட் மட்டும் டிவைட் பண்ணுறதுனால இதோட ஆன்சர் 1. அடுத்து 23ன்னு இருக்குது. 23ல் 2 டிஜிட்ஸ் இருக்கும். இந்த 2 டிஜிட்ஸில் எதுவுமே 23 டிவைட் பண்ணாது. ஸோ இதோட ஆன்சர் 0. ஸோ அதே மாதிரி 20ன்னு ஒரு நம்பர் இருந்தால் இதோட ஆன்சர் என்ன வருங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் 0ன்னு ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ 0 வச்சு எந்த நம்பரையும் நம்ம டிவைட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால 0 வந்தால் நம்ம இக்னோர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டிஜிட்ஸில் எத்தனை டிஜிட் இந்த நம்பர் டிவைட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதில் 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 வந்து 20 டிவைட் பண்ணும். அதனால இந்த ஆன்சர் வந்துட்டு 1. ஸோ இதுதான் கொஷினில் கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மக்கிட்ட கொடுத்துருக்க நம்பரை ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு அதில் இருக்க எல்லா டிஜிட்டையும் 1 by 1 ஐட்ரேட் பண்ணணும். ஐட்ரேட் பண்ணும்போது 0 வந்தால் இக்னோர் பண்ணிடணும். ஏன்னா 0வால் இந்த நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடாது. ஒருவேளை 0 வரலைன்னா அந்த டிஜிட் வந்துட்டு அந்த நம்பரை டிவைட் பண்ணுதா செக் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணுச்சுன்னா நம்ம ஆன்சரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவும் ஒரு பாசிபிள் ஆன்சர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுவேன்னா, 2446ன்னு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பரை ஒரு காப்பி எடுத்து வச்சுப்பேன். அப்புறம் என் ஆன்சர் வேரியபிளில் நான் வச்சுப்பேன். இனிஷியலாக ஆன்சர் வந்துட்டு 0வாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு இந்த 2446ல் இருக்க 6ங்கிற டிஜிட்டை தனியாக எடுத்துப்பேன். எடுத்ததுக்கப்புறம் இந்த 6 வந்துட்டு 2446 டிவைட் பண்ணுறதா பார்ப்பேன். டிவைட் பண்ணாது. அதுக்கப்புறம் 2446லேருந்து இந்த 6 ரிமூவ் பண்ணிடுவேன். தென் 4 வந்துட்டு தனியாக எடுப்பேன். எடுத்ததுக்கப்புறம் இந்த 4 வந்துட்டு 2446 டிவைட் பண்ணதா பார்ப்பேன். டிவைட் பண்ணாது. தென் ரிமூவ் பண்ணிடுவேன். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த டிஜிட் 4, அதையும் நான் எடுப்பேன். இது 2446 டிவைட் பண்ணதா பார்ப்பேன். பண்ணாது. இதையும் ரிமூவ் பண்ணிடுவேன். ஃபைனலாக 2 வந்துட்டு நான் எடுப்பேன். இது 2446 டிவைட் பண்ணும். ஸோ என் ஆன்சரை வந்துட்டு 1ன்னு அப்டேட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த 2ஐயும் ரிமூவ் பண்ணிடுவேன். ஃபைனலாக எல்லா டிஜிட்டையும் ரிமூவ் பண்ணால் உங்ககிட்ட 0ன்னு இருக்கும். 0 வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இதோட இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது. அதை 10ஆல் டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டர் அதோட லாஸ்ட் டிஜிட்டாக தான் இருக்கும். இப்போது 1456ன்னு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டர் 6. ஓகே, அதுக்கப்புறம் நார்மலாக ஏதாவது ஒரு நம்பரை இன்டீஜர் டிவிஷன் பண்ணும்போது 10ஆல் இன்டீஜர் டிவிஷன் பண்ணால் லாஸ்ட் டிஜிட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ 1456ஐ 10ஆல் இன்டீஜர் டிவிஷன் பண்ணும்போது 145ன்னு நமக்கு கிடைக்கும். இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு இந்த கொஷினை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு C++ல இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, இந்த ஆன்சர்னு ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும். இனிஷியலாக 0. அதுக்கப்புறம் இந்த நம்பரோட காப்பி ஒன்று நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். இதை டெம்ப்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் நம்மக்கிட்ட இந்த டெம்ப்புங்கிற வேரியபிள் 0 ஆகிற வரைக்கும் நம்ம இதில் இருக்க ஒவ்வொரு டிஜிட்டாக கடைசிலேருந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ரிமூவ் பண்ணும்போது நம்ம செக் பண்ணுவோம் அது வந்துட்டு இந்த நம்பரை டிவைட் பண்ணுதா இல்லையான்ட்டு. ஸோ while temp not equals 0 நம்ம என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் டிஜிட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ அதை நான்
டிஜிட்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நம்பரில் இருக்க லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ டெம்ப் பை 10ன்னு போட்டால் லாஸ்ட் டிஜிட் ரிமூவ் ஆகிடும். அந்த ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இருக்கிற நம்பரை திரும்ப இதிலே ரீஅசைன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது லெட்ஸ் சே 12ன்னு இருந்தால் 1 மாறிடும், 2446ன்னு இருந்தால் 244 மாறிடும். அதாவது லாஸ்ட் டிஜிட் ரிமூவ் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் நான் செக் பண்ண போகிறேன் if digit not equal 0. ஏன்னா 0வாக இருந்தால் நம்ம இக்னோர் பண்ணிடணும். 0 கிடையாது. அண்ட் அந்த டிஜிட் வந்துட்டு இந்த நம்பரை டிவைட் பண்ணணும். அதாவது n mod digit equal 0. ஸோ ஒரு டிஜிட் வந்துட்டு ஒரு நம்பரை டிவைட் பண்ணுதுன்னா அதை ரிமைண்டர் வந்துட்டு டிவைட் பண்ணும்போது 0 வரணும். அப்போ தான் அது டிவிசிபிள்னு அர்த்தம். ஸோ என் ஒரிஜினல் நம்பரை என் கரண்ட் டிஜிட் வந்துட்டு டிவைட் பண்ணணும். இந்த 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நான் என் ஆன்சரை இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ஃபைனலாக என் ஆன்சரை வந்துட்டு நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நான் சப்மிட் பண்ணுறேன். ஸோ எல்லா கேசஸும் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு இந்த கொஷினை பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு டெம்பரரி வேரியபிளில் இந்த ஒரிஜினல் நம்பரோட காப்பியை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆன்சர்னு ஒரு வேரியபிள் எடுத்துகிட்டு இனிஷியலாக 0ன்னு அசைன் பண்ணிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் விச் டிவைட்ஸ் இட் செல்ஃப், அதாவது இந்த நம்பரை டிவைட் பண்ணுற ஆன்சர் இனிஷியலாக 0ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். தென் ஏதாவது பாசிபிள் டிஜிட்ஸை நான் கண்டுபிடிச்சா என் ஆன்சரை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட காப்பி வந்துட்டு 0 ஆகாத வரைக்கும் நான் அதில் லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணி செக் பண்ணுவேன். ஸோ y temp not equal 0 நான் என்ன பண்ணுவேன்னா அதில் இருக்க லாஸ்ட் டிஜிட் எடுத்துப்பேன். ஸோ டிஜிட் ஈக்குவல் டு temp இன்டீஜர் டிவிஷன் பண்ணணும். அதுக்கு மேலே லாஸ்ட் டிஜிட் எடுக்கிறதுக்கு நான் mod 10 போட்டுக்கிறேன். ஸோ இந்த mod 10 ஒரு நம்பர் mod 10 போடும்போது அதோட லாஸ்ட் டிஜிட் நம்மக்கிட்ட ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் இருக்க லாஸ்ட் டிஜிட்டை நான் ரிமூவ் பண்ணுவேன். ஸோ temp இது டபுள் ஸ்லாஷ் போட்டால் இன்டீஜர் டிவிஷன். இந்த மாதிரி போடும்போது லாஸ்ட் டிஜிட் ரிமூவ் ஆன பார்ட் மட்டும் தான் நம்மக்கிட்ட கிடைக்கும். அதை டெம்புக்கு ரீஅசைன் பண்ணிப்பேன். ஃபைனலாக நான் என்ன செக் பண்ணுவேன்னா என்னோட டிஜிட் வந்துட்டு 0வாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அண்ட் நான் என்ன பண்ணுவேன்னா என் டிஜிட் வந்துட்டு என்னோட ஒரிஜினல் நம்பரை டிவைட் பண்ணணும். ஸோ n mod digit equal 0னா அந்த நம்பர் ஒரிஜினல் நம்பர் டிஜிட் வந்துட்டு ஒரிஜினல் நம்பரை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வருதுன்னா டிவிசிபிள்னு அர்த்தம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் 2ஆக இருந்தால் என் ஆன்சரை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிப்பேன். ஃபைனலாக நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணுவேன். ஓகே, இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். எந்த எரரும் வரல. எல்லா கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு இந்த கொஷினை ஜாவாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டெம்பரரி வேரியபிளில் என் நம்பரோட காப்பியை நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ஆன்சர்னு ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிப்பேன் 0ன்னு. ஸோ இந்த ஆன்சர் தான் எவ்வளோ டிஜிட்ஸ் வந்துட்டு இந்த நம்பரை டிவிசிபிள் பண்ணுதுங்கிற கவுண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னோட டெம்பில் இருக்கிற நம்பரை வந்துட்டு லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணுவேன். ரிமூவ் பண்ணிட்டு டிவிசிபிள் ஆகுதா செக் பண்ணுவேன். திரும்ப அடுத்த டிஜிட்டை ரிமூவ் பண்ண டிவிசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணுவேன். இந்த மாதிரி டெம்ப் 0 வர வரைக்கும் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ y temp not equal 0 நான் என்ன பண்ணணும்னா என் லாஸ்ட் டிஜிட்டை ஸ்டோர் பண்ணணும். நான் டிஜிட்னு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணுவேன். அது எப்படி பண்ணணும்னா temp divide by 10 இப்படி பண்ணால் இன்டீஜர் டிவிஷன் ஆகிட்டு லாஸ்ட் டிஜிட் ரிமூவ் ஆகிடும். இதை திரும்ப டெம்புக்கே ரீஅசைன் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன செக் பண்ணேன்னா என்னோட டிஜிட்டு 0வாக இருக்கக்கூடாது. ஏன்னா 0வால் டிவைட் பண்ண முடியாது. டிவைட் பண்ணால் அன்டிஃபைன்னு வரும். ஸோ டிஜிட் வந்துட்டு 0வாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நான் என் ஒரிஜினல் நம்பரை இந்த டிஜிட் டிவைட் பண்ணணும். ஸோ n mod digit equal 0 இந்த மாதிரி டிவைட் பண்ண முடிஞ்சுன்னா என் ஆன்சரை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிப்பேன். ஸோ ஃபைனலாக இந்த while loopக்கு அப்புறம் என்னோட ஆன்சரை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்.
ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணி காட்டுறேன். சப்மிட் பண்ணுறேன். ஸோ எல்லா கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.